நயினார் அவருக்கான அந்த கருத்துக்கு தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியில இருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பெண்களை லட்சாதிபதி ஆக்குவது எங்களது லட்சியம். அதுதான் இப்பொழுது நிச்சயம். மாநில தலைவர் நயினார் அவருக்கான அந்த கருத்துக்கு தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியில இருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுமே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர். அவர் எந்த உள்நோக்கத்திலையும் பேசியதாக தெரியவில்லை. அப்படிதான் எங்ககிட்ட சொன்னார். அவர் எந்த விதத்திலையும் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்றோ, உள்நோக்கம் கொண்டோ, பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றோ எண்ணம் உடையவர் அல்ல. நான் எனக்கு என்னன்னா, ஏற்கனவே பிரச்சனைகளை வைத்து, பெண்களை வைத்து மிக 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 மோசமாக பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும், பாராளுமன்ற உறுப்பினர்களையே ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காங்கிரசும் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான். எங்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். பெண்களுக்கெல்லாம் நாங்க எல்லாருமே, பெண்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிறோம். நிச்சயமா அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான். அதனால இதுல எதிர்குரல் கொடுப்பவர்கள் யார், எப்ப கொடுக்கறாங்க, மற்றவங்க யாரையாவது குறை சொன்னா அவங்க கொடுக்கறாங்களா என்பதுதான் எனது கருத்தே தவிர. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.